The next article is India and Asian nations are trying to link the payment systems. India is using payment system, UPI. UPI has been a huge success and more than expected success. And we know that even during the G20 times itself, many countries were offering to use this UPI in their countries, a similar system in their countries, and they were expecting India's help to do this as well. So because India has successfully achieved digital transactions for such a huge population, which means it is easier for other countries with the help of India. So அந்த விதத்தில் இந்தியா கூட இப்போ எந்த கண்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் all the ASEAN countries, the 10 ASEAN member countries. So use this to learn what are the 10 member countries and what are they trying to do. India's infrastructure, digital public infrastructure, DPI, which includes Aadhaar, UPI, all these things ASEAN also wants to explore it and collaborate it with India. And one more thing, the two sides issued a joint statement on strengthening the ASEAN-India comprehensive strategic partnership for peace, stability and prosperity in the region. Use this very well for your mains. இந்த ஆர்டிக்கல் இவ்வளோ தான். இதுக்கு மேலே இந்த ஆர்டிக்கலில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இந்தியாவோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆசியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்தியா இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் இட். யூ கேன் யூஸ் திஸ் வெரி வெல் இன் யுவர் மெயின்ஸ். And next one, okay, Nobel Prize in Medicine. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா for knowing something about called as microRNA. ஸோ இந்த மைக்ரோஆர்என்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா சொன்ன டைனி ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் இதுதான் வந்து இந்த எவல்யூஷன் வந்து நடத்துறதுக்கே முக்கியமான காரணமாக இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்டு ஃபார் எனி ஆர்கானிசம் இன் த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை வந்து இவங்க எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு டூல் கிட், ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. உள்ளார ஸ்பேனர் இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த டைம் எந்த ஸ்க்ரூவை எந்த டூலை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும் இல்லையா? அந்த டிசிஷனை பண்ணுறது யாருன்னு சொன்னால் இந்த மைக்ரோ ஆர்என்ஏஸ் இந்த டிசிஷனை பண்ணுது. அப்படி அந்த தேவையான நேரத்தில் தேவையான டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால் இந்த மைக்ரோ ஆர்என்ஏஸ் தான் பண்ணுதுன்னு இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக தான் இந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் most of the actions or in case any action in the body is done by proteins. Proteins are synthesized by various tissues. ஒவ்வொரு டிஷ்யூ ஒவ்வொரு மாதிரி ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மசில் டிஷ்யூ இருக்குன்னா அது ஒரு விதமான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணிக்கும். பிரெயின் டிஷ்யூ இருக்குன்னா அது ஒரு விதமான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். விச் டிஷ்யூ வில் சிந்தசைஸ் விச் ப்ரோட்டீன் வில் பி டிசைடட் பை திஸ் ப்ராசஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ஜீன் ரெகுலேஷன். இந்த ஜீன் ரெகுலேஷனை பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 1960ஸ்லேயே வந்துட்டு இதை பற்றி ரிசர்ச் நடந்தது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டர் இப்போ மைக்ரோ ஆர்என்ஏஸ் தான் அதில் இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குதுன்றதை இப்போ கண்டுபிடிச்சதுக்காக தான் இந்த நோபல் பிரைஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் த ஜஸ்ட் இஸ் திஸ் ஒன். நவ் வில் சி வாட் ஆர் த இன்சைட் டீடைல்ஸ். ஸோ இது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரூப்கோன். இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் ஹாஸ் பீன் given. We'll see what it is. So they say that gene regulation is the process and it is done by microRNA. So this has been happening for millions of years, which we call actually evolution. இந்த எவல்யூஷனுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க, இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி டிஎன்ஏ என்னன்னு சொல்லிடுறாங்க ஒரு டூல் பாக்ஸ். And different cells need to use different tools depending on their job. Yeah, and this key to this differences is called as gene regulation. What is gene regulation? The process that helps each cell pick the right tool for its specific task. So ஒவ்வொரு டூலுக்கு தேவையான ஜீனை வந்து பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. So this is called gene regulation. And how it works? MicroRNA does the work. And understanding how the bodies of complex organisms such as humans function. So the microRNA தான் என்ன பண்ணியிருக்குது, இந்த காம்ப்ளெக்ஸ் பாடிஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறது காரணமாக இருக்குது, எவல்யூஷன் ஆனது காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Now, as we discussed already, genetic information is stored in DNA inside the nucleus of each cell. We know this. This information is copied to the mRNA. So, DNA and mRNA, the messages are copied. A molecule that contains the instructions that direct cells to synthesize appropriate proteins. அதனால தான் இந்த இடத்துல mRNA கொடுத்துருக்குது எதுனா messenger RNA பற்றி பேசுகிறாங்க. So, details from the DNA are given to the messenger RNA. Now, proteins handle all kinds of important jobs. Yes, we know that. Different tissues in the body create different proteins. Yes, we discussed this already. If the protein synthesis பண்ணும்போது, if there is a fault, that is what causes things like cancer, diabetes, autoimmune conditions, all this. So, இப்போ இந்த mRNA or microRNA எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் ஃபியூச்சரில் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ 1960s இதை பற்றி கண்டுபிடிச்ச போது the specialized proteins called transcription factors which could bind to specific DNA and control which genetic message where it is produced. ஸோ என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருந்தது, அதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ். இதுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த தேவையான மெசேஜை பிக் பண்ணி எடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி 1960s கண்டுபிடிச்சிருந்தாங்க. தீஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் எசென்ஷியலி ஆக்ட் லைக் ஸ்விட்சஸ், அதாவது டிஎன்ஏ ஆஃப் டிஎன்ஏ எப்போ பிக் பண்ணணும் எப்போ விடணும் அப்படியே ஸ்விட்ச் மாதிரி வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லைக் திஸ் thousands of transcription factors were identified since 1960. நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1993 இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க, இப்போ நோபல் பிரைஸ் வாங்கின இந்த வின்னர்ஸ் வந்துட்டு இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. They published a finding that revealed an entirely new process by which gene is regulated. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லை, வேற ஒரு ஜீன் ரெகுலேஷன் நடக்குது, அதாவது மைக்ரோ ஆர்என்ஏன்றதை முதல்ல அப்போ இவங்க 1993 தான் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு வேர்ம் சி எலகன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்மை எடுத்து அதை ரிசர்ச் பண்றாங்க. ஸோ பிகாஸ் ஒய் திஸ் வேர்ம் தோ இட் இஸ் ஸோ டைனி, அதோடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஹியூமனுக்கு லார்ஜ் அனிமலுக்கு இருக்கிற மாதிரியே டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இருந்ததுனால அதை ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ தேர் வர் 2 genes in this worms, LIN4 and LIN14. They played important role in determining when different cells mature. எந்த செல் எப்போ மெச்சூர் ஆகணுன்றத இந்த 2 ஜீன்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் இதிலிருந்து மூவ் ஆகி தான் மைக்ரோ ஆர்என்ஏ வரைக்கும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரை டு நோ தீஸ் science details because science center questions are very frequent in UPSC, we know that. Next topic is about Marburg virus. We already discussed this earlier, but some important new points are given here. Marburg is a place in Germany because that is where this virus was first discovered. It is a very fatal virus, very rarely found, but once it affects, it causes high fatality as well. It is spreading from animals to humans, also from humans to humans, both directly and indirectly. Indirectly means what? அவங்க தொட்ட துணியை தொடுறதுனால, அவங்க உட்காந்த இடத்துல இருக்கிறதுனாலையோ, இந்த மாதிரி கொரோனா மாதிரி இன்டைரக்டாகவும் ஷிஃப்ட் ஆகும், டைரக்டாக பாடிலி ஃப்ளூயிட்ஸ் மூலியமாகவும் மூவ் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிஷனும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், fatality danger. This virus is that's why considered dangerous, and until now it has no vaccine, no treatment. These are the important facts in this. So most of the people affected are 80% are medical workers. எதனால? இது இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறனால, அவங்க தொட்ட துணியோ, அவங்க தும்முனதோ, அவங்க பக்கத்தில் இருந்ததோ அந்த மாதிரி இருந்தால் கூட மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் மோஸ்ட்லி மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆர் எஃபெக்டட் இன் திஸ். ஃபேட்டாலிட்டி ரேட் இஸ் 24% to 88%. ஸோ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட 1967 மார்பர்க், ஜெர்மனியில். And another important fact here, it belongs to filovirus family, which is like Ebola மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால தான் இதுவும் ஹெமரேஜ் காஸ் பண்ணும், ரத்தம் மூக்கில் ரத்தம் வர்றது, வாயில் ரத்தம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது காஸ் பண்ணும். ஸோ ஹியூமன் டு ஹியூமன், டைரக்ட்லி இன்டைரக்ட்லி எவ்ரிதிங் இட் ஸ்ப்ரெட்ஸ். Now next one, interval between infection on symptoms is 2 to 21 days. இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து சிம்டம் 2 நாள்லையும் தெரியல, இல்லை சம்டைம்ஸ் 21 நாள் கூட ஆகலாம். சிம்டம்ஸ் இன்க்ளூட் ஃபீவர், ஹெட்ஏக், மசில் ஏக், சிவியர் வாட்டரி டயேரியா, அப்டாமினல் பெயின், கிராம்பிங், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஹெமரேஜ்னா ப்ளீடிங். ஸோ ப்ளீடிங் கேன் ஹேப்பன் ஃப்ரம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், வாமிட், பிளட்டு, நோஸ், கம்ஸ், வெஜைனா, இங்கிருந்து எல்லாத்துலேயும் பிளட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. நோ அப்ரூவ்ட் வேக்சின் ஆர் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இஸ் தட் இஸ் another important point here. Okay, all about science and tech, these things are. Next one is how is the agri sector working அப்படின்றதுக்கு agri sector report card அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in the last 10 years, agricultural sector, farm sector has grown very well compared to the 10 years before that. So now if we take the years 2024, from 2014 to 2024, the growth of farm sector is much better when compared to the time 2004 to 2014 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is one point. And the second point here is, and how the இன்னும் உள்ளார போய் செக்ரிகேட் பண்ணி பார்த்தா what type of growth is more அப்படின்னா, the growth in crop is lesser when compared to growth in horticulture and fisheries and poultry. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையும் ஹார்டிகல்ச்சர்லையும் growth வந்து அதிகமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹியர் we can see the tabular column here. See, in terms of value of output, GVN கூட எடுத்துக்கலாம். இதில் படி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் அக்வாகல்ச்சர் 9% கிட்ட டெவலப் ஆயிருக்கு. Livestock 5.76%, milk 5.78%, poultry, meat 9.22%, egg 6.58%. All are high growth. But if you see the crops, it is 2.34. இதில் ஹார்டிகல்ச்சர் கிராப் எடுத்துட்டோம்னா எவ்வளோ? 3.94.
non-horticulture only 1.64. So actually considering this is good அப்படின்னு கூட சொல்ல முடியும். So there is diversification of crop is happening. We can see on one side it is good. People are concentrating more on horticulture. And one more reason is it is difficult to farm crops like wheat, rice, all these things. One more important thing, many people are going towards maize. Why maize? Many companies are ready to procure it for the production of ethanol. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு கிராப்பில் குறைஞ்சி மற்ற ஹார்டிகல்ச்சர் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரியால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, this tabular column is enough for you. See, in the case of fishing, it is Andhra Pradesh, 18.45% growth. India's inland fishing capital Andhra Pradesh தான் சொல்லுவோம். inland fishing high வந்து ஆந்திரால தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்லாம் இங்கே ஹை growth இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, so this entire article talks about that one thing only, which is entirely given in this tabular column. So if you just listen to what I told to me and see this tabular column, that is enough for this article. But of course we will give this entire document in the description. Please go through this entire article. Okay, for entire document video மட்டும் கேட்கறது பத்தாது, டாக்குமெண்ட் ஒரு நீங்க go through பண்ணீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, next article, Ministry of Electronics and Information Technology. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏஐ கம்ப்யூட் ப்ரொக்யூர்மெண்ட். கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, கம்ப்யூட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ், டேட்டா ஃபார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு சில நார்ம்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் ஏஐ கம்ப்யூட்டிங் அதை வந்து நல்லா டெவலப் பண்ணுன்றது இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய டார்கெட். 10,500 crores மேலே இதுக்காக செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்ப்யூட் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய புதுசாக வர ஸ்டார்ட் அப்ஸில் என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து அந்த கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டியை வாடகைக்கு வாங்கிக்கிறது எடுத்துக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் க்ரோ ஆகும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி இந்தியாவில் நல்ல க்ரோ ஆகும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்துட்டு இந்தியா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி ஸ்டேபிள். ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங். இட்ஸ் சச் அ வெரி crucial டெக்னாலஜி. சும்மா யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அறகுறையாக ஸ்டார்ட் பண்ணி அதனால கான்சிக்வன்சஸ் பேடாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நவ் வாட் தே ஹேவ் டன், கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும், அந்த கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி ஆரம்பிக்கணுன்றதுக்காக அந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் மிஷன்? ஏஐ மிஷன், 10,300 crores இதுக்காக செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய மிஷன் நடந்துட்டு இருக்குது. அண்ட் வாட் இஸ் திஸ்? They have reduced the annual turnover requirement for companies or consortia looking to set up such data centers. Data centers இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் சென்டர்ஸ் ஒரு டேட்டா சென்டர்ஸ் அமைக்கணும்னா சில ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி 100 crore இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இந்த மாதிரி வைக்கிற ஒரு கம்பெனி பிட்டிங் பண்ணுறாங்கன்னா 100 crores மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். Now they have brought it to 50 crore. அதே நான் பிரைமரி கன்சார்டியம் மெம்பர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அண்ட் த அமௌண்ட் ஹேஸ் பீன் half to 25 crore. முன்னாடி 50 crores இருந்ததை 25 crore மாற்றிருக்காங்க. ஸோ why they have done this? This is a huge mission. The mission is called India AI Mission. And what is the aim? What they want to establish is, they want to establish 10,000 GPUs, graphic processing units, and also develop foundational models with a capacity of more than 100 billion parameters, which will be trained in Indian languages particularly for sectors like healthcare, agriculture. If such infrastructure exists in the country, நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இது கூட கனெக்ட் பண்ணி அவங்க டெவலப் ஆகலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். வாட் எல்ஸ்? இனிஷியலி இட்ஸ் 1000 GPUs should have a performance threshold of 15 teraflops. இப்போ 1000 GPUs வச்சு ஒரு டேட்டா சென்டர் அமைச்சா அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 15 teraflops. இந்த ஃப்ளாப்ஸ், டெராஃப்ளாப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபியோட ஒர்க்கிங் ஸ்பீடை சொல்கிறது தான் டெராஃப்ளாப்ஸ் அப்படி சொல்லுவோம். Now FP32 இதே 300 teraflops for FP16. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் they had this. And 40 GB AI compute memory இதெல்லாம் இருக்கணும் ஒரு டேட்டா ஃபார்ம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Now the government has reduced FP16 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ 150 போதும். முதல்ல விட சொன்னாங்க FP16 300 வேணும்னு சொன்னாங்க, இப்போ 150க்கு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி from 300 teraflops and reduced AI compute memory from 40 GB to 24 GB. இங்கே பாருங்க 40 GB சொன்னாங்க மெமரி, ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 20 GB இருந்தாலும் 24 GB இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் இஸ் teraflop? Very important. Is a unit that measures the computing power of a system. For example, if a system has 10 teraflops of FP16 performance, it means it can carry out 10 trillion FP16 calculations every second. It's better to know this. இந்த மாதிரி questions UPSC already prelims கேட்டிருக்காங்க. Try to know this. And moreover, they have also introduced new technical criteria of a company's experience in offering AI services to customers.
Now, companies will have to submit the number of companies they have previously offered AI compute services. இப்போ டேட்டா ஃபார்ம்லாம் அமைக்கணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நீங்கள் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, இப்போ வந்து இவ்வளோ பெருசாக ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் in the last 3 financial years இதில் எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் பில்லிங் ஷுட் பி 10 lakh. ஸோ கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வித்தது மூலிமா கடந்த 3 இயர்ஸில் 10 lakhஆவது பில்லிங் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஏஐ மிஷனுக்கு கீழே இவங்க டேட்டா ஃபார்ம்ஸ் அமைக்கிறதுக்கு அந்த உதவி வந்து செய்வாங்க, அந்த கன்சார்டியமில் சேர்த்துப்பாங்க அவங்களை. ஒன் மோர் ரெக்குவயர்மெண்ட் இஸ் தேர் ஃபார் சோர்சிங் காம்பனன்ட் ஃபார் கிளவுட் சர்வீஸ் லோக்கலி ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். அதாவது மற்ற சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கெலாம் கிளவுட் சர்வீஸ் அவங்க வந்து ஆஃபர் பண்ணணும், அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் there are some conditions. The components used for providing AI cloud services by bidders should be procured from either class 1 local supplier or class 2 local suppliers. அந்த டேட்டா ஃபார்ம் அமைக்கிறதுக்கான காம்பனன்ஸ் எங்கே வாங்கியிருக்கணுமாமா, கொஞ்சமாவது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், இந்தியாவில் உள்ள அந்த மேக் இன் இந்தியாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த இந்தியாவில் உள்ள லோக்கல் சப்ளையர்ஸ்லேருந்து பொருள் வாங்கியிருக்கணும். எந்தது கிளாஸ் 1 லோக்கல் சப்ளையர்ஸ் ஆர் கிளாஸ் 2. இதில் என்ன டிஃப்ரென்ஸ், கிளாஸ் 1 சப்ளையர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் 50% டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் வந்து அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, 50%. இதே கிளாஸ் 2 சப்ளையர்ஸ் லோக்கல் கண்டென்ட் இஸ் பிட்வீன் 20 to 50%. So this is the difference between class 1 suppliers and class 2 suppliers. And one more, so this article is really important, so many things to remember here, try to take notes. The bidder shall ensure the Make in India initiative guidelines of Department of Promotion of Industry and Trade, Ministry of Commerce and Industry and Ministry of Electronics and Information Technology. Simply சொல்ல போனால் மெய்டி மினிஸ்ட்ரி, டிஐபிபி, இந்த ரெண்டு மினிஸ்ட்ரிக்கிட்டையும் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒன் இஸ் மெய்டி, அனதர் ஒன் இஸ் டிஐபிபி. இந்த ரெண்டுக்கிட்டையும் வந்துட்டு மேக் இன் இண்டியாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சிக்னேச்சர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் இஃப் ஆல் திஸ் இஸ் டன், சொன்ன மாதிரி இந்த ஸ்பீடு கெப்பாசிட்டி, அந்த 24 GB மெமரி, அந்த 50 crore இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் they will become successful in bidders. Will have to ensure availability of AI computing capacity for a consumption demand of up to 100 AI compute hours shall be met immediately. அவன் கம்பெனி ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகணும், 100 AI computing hours வந்து அவங்களால செல் பண்ண முடியும் வெளியில். And up to 500 AI compute hours within 2 days. 2 நாளுக்குள்ள அது எவ்வளோ ஆயிடணும், 500 AI compute ஹவர்ஸாக மாறிடணும். ஒரு வீக்குள்ளார 500 hours ஆஃப் கம்ப்யூட்டாக வந்து மாறிடணும். இதெல்லாம் வந்துட்டு கம்பெனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் கீ கண்டிஷன் ஆஃப் த டெண்டர் இஸ் தட் ஆல் AI சர்வீசஸ் ஆர் டு பி டெலிவர்டு ஃப்ரம் டேட்டா சென்டர்ஸ் இன் இந்தியா. அதாவது இவங்க வந்து கம்ப்யூட்டிங் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, க்ளவுட் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் க்ளவுட் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா எங்கேருந்து கொடுக்கணும், எல்லாமே டேட்டா சென்டர் இந்தியாக்குள்ளே தான் வைக்கணும். இந்தியாவை விட்டு வெளியில் டேட்டா சென்டர் வைக்கக்கூடாதுன்றது ஒன் மோர் கண்டிஷன். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ஆல் ஆர் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ். இதில் என்னென்ன கண்டிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் 50 crore 100 crore, மெமரி எவ்வளோ வச்சிருக்கணும், FP 16 teraflops என்ன ஸ்பீடில் வச்சுருந்துருக்கணும், வேறு இப்போ இந்தியாவிலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ கம்ப்யூட்டிங் ஹவர்ஸ் வந்துட்டு கொடுக்கணும், டேட்டா சென்டர்ஸ் இந்தியாவில் மட்டும் தான் இருக்கணுமா இல்லை வெளியில் இருக்கலாமா, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ். ப்ளீஸ் ட்ரை டு நோட் தம் டவுன். நெக்ஸ்ட் ஒன், சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஸ்டக் டவுன் காஸ்ட் ரூல்ஸ் இன் ஜெயில் மேனுவல்ஸ். ஜெயில் மேனுவல் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஜெயில்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். ஹவு ஜெயில்ஸ் ஆர் மேனேஜ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டனுடைய லாக்கு கீழே, ரூல்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஸ்டக் டவுன் பண்ணியிருக்கோம். வில் சி வாட் இஸ் தட். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள், இந்த குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் இது. ஓகே, செவரல் ஸ்டேட் பிரிசன் மேனுவல்ஸ் ஆர் தேர் விச் சே தே ஆர் ரீஇன்ஃபோர்சிங் காஸ்ட் டிஃபரன்சஸ். இப்படி இருக்குன்னு சில அதெல்லாம் ஸ்டக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. பர்டிகுலர்லி சம் கம்யூனிட்டிஸ் ஹூ ஹவ் பீன் கால்ட் அஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ் in the colonial region, colonial area. Now the day-to-day administration of prison is governed by Prison Act and Prison Manual in the state. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இன்னொரு டைம் கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரிசன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆக்டுக்கு கீழே தான் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் த பிரிசன் மேனுவல். நம்ம ஜெயிலர் படத்தில் பார்த்துருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் வந்து பிரிசன் ரூல்ஸ்லேயே இல்லையே அப்படின்னு சொன்னால், இங்கே நான் வச்சது தான் ரூல் சொல்லி ரஜினி சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரிசனில் எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எப்படி ஒரு பிரிசனை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பிரிசன் ஆக்டுக்கு கீழே பிரிசன் மேனுவல்ஸில் எழுதி வச்சதை தான் நடத்தணும். அந்த எழுதி வச்சதில் தான் சில டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நவ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் சில சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம். மத்திய பிரதேஷ் ஜெயில் மேனுவல் 1987 என்ன சொல்லியிருக்குன்னா, பிரிசனர்ஸ் ஃப்ரம் மெஹ்தார் காஸ்ட் which is an SC community are specifically assigned to work of cleaning the latrines. இந்த கம்யூனிட்டிலேருந்து வர பிரிசனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களா, லெட்ரினை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, which is grave mistake. West Bengal jail code rules 1967 there is a rule called 741. Please use this in your mains. Try to know this, take notes and use this in your mains exam. It will fetch you a lot of marks. Now it deals with sickness in cell states.
Now food shall be cooked and carried to the cells by prisoners cooks of suitable caste under the superintendence of jail officer. ஸோ சாப்பாடு தயாரிக்க யார் தயாரிக்கணுமா, அந்த சூட்டபிள் காஸ்ட்ல இருக்கும் தான் சாப்பாடு சமைக்கணும், லோ காஸ்ட்ல இருக்கணும் சமைச்சா மற்றவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்லி வெஸ்ட் பெங்காலில் ஒரு ரூல் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தூக்க சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ இட்ஸ் அ ஷேம் தட் we waited so many years to do this. Now states and union territories to revise their prison manuals within 3 months, 3 மாசத்துல ஏதாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. And also center to make necessary changes to address caste discrimination in the model prison manual 2016. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பிரிசன் ஆக்டை சேஞ்ச் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு மாடல் பிரிசன் மேனுவல் 2016 வந்து மாற்றணும். அது இல்லாமல் மாடல் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் ஆக்ட் 2023 இது எல்லாத்தையும் சேஞ்சஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. And we'll see about the Criminal Tribes Act. The Criminal Tribes Act 1871, இப்போ British period, it allowed British Raj to declare any community as a criminal tribe if its members were deemed to be addicted to systematic commission of non-bailable offences. ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் தொடர்ந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸில் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கிரிமினல் ட்ரைப்ஸ்னு அறிவிச்சிருவாங்க. அண்ட் தே ஸ்டார்டட் டு கெட் அ ஸ்டீரியோடைப் அஸ் தே வர் பார்ன் கிரிமினல்ஸ். அந்த கம்யூனிட்டியில் பிறந்தாலே அவங்க கிரிமினல்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படிலாம் உருவாயிருச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த ஆக்ட் வாஸ் ரிப்பீல்ட். இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டே ரிப்பீல் பண்ணிடுறாங்க டோட்டலாக. தீஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்னு பேர் மாற்றிடுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னா கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் அவங்க மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகே, the court used the example of Madhya Pradesh where any member of a denotified criminal may be treated as habitual criminal. அதாவது டீநோட்டிஃபைடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கிரிமினல் சொல்லி அவங்களை நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க, இனிமேல் அவங்களை டீநோட்டிஃபை பண்ணிட்டோம்னு சொல்கிறது தான். ஆனால் டீநோட்டிஃபைன்ற வேர்டையே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேர்டு படி என்ன சொல்லியிருக்கிறாங்களா, அந்த கம்யூனிட்டியில் பிறந்தவங்க யாராக இருந்தால் அவங்க ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு லா வச்சுருந்துருக்காங்க. see how bad it is. ஓகே, ஸோ இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இதெல்லாம் எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொன்னா, இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 அண்ட் விச் இஸ் இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா தீஸ் லாஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 அண்ட் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 15 which is against right to discrimination, against article 17 right to untouchability, the article 21 which is right to life, and also article 23 which talks about right to ஃபோர்ஸ்டு லேபர், இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே இது வந்து அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ப்ரிசன் மேனுவலில் உள்ள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூஸ் திஸ் வெரி வெல் இன் யுவர் மெயின்ஸில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்லையும் இந்த பாயிண்ட்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் நோட் தெம் டவுன். நெக்ஸ்ட் ஒன், தக்காளியோட விலை வந்துட்டு கிலோ 100 rupeesக்கு மேலே போயிருக்கு. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தக்காளியை வாங்கி சப்சிடைஸ் ப்ரைஸ்டாக கிலோ 65 rupeesக்குலாம் வித்துட்ருக்காங்க. சரி, ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரோன் 3 times in a year. ஓகே, ஸோ பட் அண்ட் த கேஸ் ஆஃப் டொமேட்டோஸ் இட்ஸ் ஒன்லி காரிஃப் அண்ட் ராபி. ஒரு தடவை 2 தடவை அவ்வளோதான், 2 தடவை மட்டும் தான் நடக்கும். காரிஃப் வந்து எங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ராபி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா, இங்கெல்லாம் வந்துட்டு டொமேட்டோ வந்து விளைவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. And rabi crop tomato is transplanted in February and harvested after about 160 days. Okay, main point is rabi tomato does not withstand temperatures of more than 40 degrees Celsius. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ராபி கிராப், அதாவது வின்டரில் விளையக்கூடிய அந்த தக்காளி வந்துட்டு இட் வில் நாட் க்ரோ. திஸ் இஸ் ஒன் பிக் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி மெய்ஸ் வளர்க்குறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அது வந்து எத்தனாலுக்கு வாங்கிக்கிறாங்க கம்பெனிஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெய்ஸ் வந்து விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தக்காளி விளைவிக்கிறது குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு ரீசன். இந்த ரீசன்ஸ்னால தக்காளி விலை ஏறி இருக்குது. தட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு நோ. மெயின் பாயிண்ட்ஸ் ஹியர் ஆர் ஆனியன் இஸ் கல்டிவேட்டட் thrice year, tomato it is both kharif and rabi. Rabi tomatoes cannot withstand temperatures more than 40 degrees Celsius. இவ்வளோ தான் இதில் மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, the next topic is about Nobel Prize given for physics. It has been given for artificial intelligence, how the machines are made to learn. ஒரு மெஷின் ஒரு விஷயத்தை அதுக்கு ஒரு இன்புட் கொடுத்து அதை எடுத்து அதை படித்து தெரிஞ்சு வச்சுக்குது. நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும்போது அது தானாக பண்ணுது. இதைத்தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணவங்க, இது முக்கியமான சில growth கொடுத்தவங்களுக்கு இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸில். So it is said that these two people, they laid foundations of AI revolution, particularly for things like face recognition, image improvement. இதுக்கெல்லாம் okay, we'll see who are they. John Hopfield and Geoffrey Hinton, these two people, they have been given this Nobel Prize. So they made this research actually in the 1980s. They developed computer algorithms that mimic the function of human brain. Human brain எப்படி வேலை செய்யுது அப்படியே செய்கிற மாதிரி அல்காரிதம்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. So now whether machines could also be made to do things that humans seem to be far better,
லைக் ரிமெம்பரிங், ரெக்கக்னைசிங், கிரியேட்டிங், லேர்னிங், மேக்கிங் இன்டெலிஜென்ட் கெஸஸ், இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரையும் நம்மளால் செய்ய வைக்க முடியுமான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சவங்க தான் இவங்க. ஓகே, ஸோ 1950s இட் செல்ஃப் தே ஸ்டார்டட் யூசிங் அ வேர்ட் கால் இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ்னு சொல்லி வேர்டை 1950ஸ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பின்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நமக்கு மாறிட்டு இருக்குது. ஸோ திஸ் அல்காரிதம்ஸ் விச் மிமிக் த பிரெயின், தே ஆர் கால்ட் as ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். நம்ம எந்திரன் மூவியில் கூட இந்த வேர்டு வரும், ஞாபகம் இருக்கா? அதை பற்றி இங்கே பேசியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹாப்ஃபீல்டு நெட்வொர்க் இது என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் they have given the first person who got physics Nobel Prize this year. Now when an information is given, for example ஒரு மெஷின் ஒரு இமேஜ் ஒரு சாங் ஏதாவது இந்த மெஷினுக்கு கொடுத்தா இட் கேப்சர்ஸ் த என்டையர் பேட்டர்ன். அந்த இமேஜ் எப்படி ஒரு பிக்சல்ஸ் அந்த வச்சு கேப்சர் பண்ணி வச்சுக்குது. இது என்ன பண்ணுது, இட் அலோவ்ஸ் த நெட்வொர்க் டு ரீகால், ஐடென்டிஃபை, ரீஜெனரேட் தட் இமேஜ் ஆர் சாங் when an incomplete or similar looking image is passed as input. ஸோ அதே மாதிரி இன்னொரு இமேஜை உள்ளார கொடுத்தா என்ன பண்ணுது, இது மாதிரி இந்த அந்த பிக்சல் இன்ஃபர்மேஷன் உள்ளார எடுத்து வச்சிருக்கதை வச்சுக்கிட்டு இந்த இமேஜ் மாதிரி தான் அந்த இமேஜ் இருக்குதா, இந்த சாங் மாதிரி தான் அந்த சாங் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்குது. இதை வச்சு நம்ம ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிண்டன், அவர் என்ன பண்றாரு, இந்த ஹோப்ஃபீல்டு டெவலப் பண்ண ஆர்டிஃபிஷியல் நெட்வொர்க்கை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போறாரு. டு மேக் இட் டூ மோர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ். ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, பிக்சர்ஸை வந்துட்டு ஜெனரேட் பண்ணுறது, இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு இவர் கொண்டுட்டு போகிறார். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நவ் ஹிண்டன் he developed a method called back propagation that enabled the artificial neural networks to learn from previous mistakes and improve itself. So ஹாப்ஃபீல்டு கண்டுபிடிச்சது ஒரு இன்புட்டை கொடுத்து அந்த இன்புட்டை பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு இன்புட் வந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஹிண்டன் அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை அந்த கம்ப்யூட்டர் பண்ணுது, அது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுதுன்னா அந்த மிஸ்டேக்கை எடுத்து தெரிஞ்சு இது தப்புன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த டைம் அந்த மிஸ்டேக்கை இப்போ ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நெட்வொர்க்கை வந்துட்டு ஹிண்டன் கிரியேட் பண்ணார். ஸோ தட் இஸ் வை these two people got Nobel Prize. So next article is about rice with added nutrients. Simply they are talking about fortification of rice. Already fortified rice has been supplied. It was supplied in 3 phases. இப்போ third phase நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2028 வரைக்கும் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, we'll see what it is. So now supply of fortified rice, it is happening under National Food Security Act 2021. ஸோ இப்போ எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் ஸ்டார்டட் பை the Cabinet Committee on Economic Affairs in 2022. எதுக்காக, ரைஸில் ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்னது, அதில் இல்லாத நியூட்ரியன்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் நியூட்ரியன்ஸை சேர்த்து அதை வந்து சப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உப்பில் அயோடின் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் 3 phases வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. 3 phases கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ FSSAI they explain they define what is fortification. Deliberately increasing the content of essential micronutrients in a food so as to improve the nutritional quality of food and to provide public health benefit with minimal risk to health. இதுதான் FSSAI கூட கொடுக்குற டெஃபினிஷன். சிம்பிளாக என்னன்னா எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸை உள்ளார சேர்த்து நியூட்ரிஷன் ஹையாக பீப்புளுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, அவ்வளோதான். Now India has high level of malnutrition, we know this. நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் இதில் பார்த்துருக்குறோம். Every second women, that is 50% of women in the country are anemic. Every third child, அதாவது 1/3 of the children in the country are stunted. இதெல்லாம் some of the important details, facts. So National Family Health Survey 5 conducted between 2019 and 2021, it says அனீமியா இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு சில டிஃபிஷியன்சி என்ன இருக்குன்னு சொன்னால் விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், தட் இஸ் ஆல்சோ இன் டிஃபிஷியன்சி. ஸோ ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சினால என்ன பண்ணுற என்ன நடக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருவதனால ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சில்ட்ரன் பீங் born with deformities and all happen because of this. That is why when a woman is pregnant, when they go to hospital, immediately they give folic acid tablets. இதுதான் ரீசன். ஓகே, now இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா per capita ரைஸ் கன்சம்ஷன் 6.8 kg per month, அவ்வளோ ரைஸ் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ ரைஸை ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டாலே இந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்றது தான் இதோட ஐடியா. ஓகே, நவ் ஹவு இட் இஸ் டன். ஸோ வேரியஸ் டெக்னாலஜிஸ் ஆர் யூஸ்ட், கோட்டிங், டஸ்டிங், எக்ஸ்ட்ரூஷன், இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் டு ஃபோர்ட்டிஃபை ரைஸ். நவ் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the production of fortified rice kernels, கெர்னல் என்னது, அந்த அரிசி முத்தை தான் வந்து கெர்னல்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரம் அ மிக்சர் யூசிங் எக்ஸ்ட்ரூடர் மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அரிசியை வந்து வெளியில் கொண்டு வரான்றாங்க. they'll say the entire process. இந்த டெக்னாலஜி தான் இந்தியா யூஸ் பண்ணலாம். நிறைய டெக்னாலஜிஸ் இருந்தாலும் இந்த FRK டெக்னாலஜி தான் இந்தியா பெஸ்ட்டாக சூட் பண்ணியிருக்கு. ஸோ ஹவு திஸ் இஸ் டன், ட்ரை ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவை எடுத்து இட் இஸ் மிக்ஸ்டு வித் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ வித் வாட்டர்
and is added to the mixture. மொத்தமாக சேர்த்து மிக்சரில் போட்டு இந்த ட்வின் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர் அப்படின்ற மிஷினில் போட்டு ஹீட்டிங் ஜோன்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன மறுபடியும் ஹீட் ஆகி அதில் மிக்ஸ் ஆகிரும் ஃபுல்லாக நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக உள்ள. Now kernels similar in shape and size to rice are produced. ஸோ அப்போ அரிசி மாவு என்ன ஆகுது, அரிசி மாவு தண்ணி கூட கலந்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி சின்ன 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 துண்டாக வெட்டி அந்த ரைஸ் மாதிரியே ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அரிசியை மாவாக்கி மாவை திரும்ப அரிசி ஆக்குறாங்க. இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கலந்து இந்த அரிசியை வந்துட்டு நார்மல் ரைஸோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வெளியே சப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரைஸ் வந்து 12 months வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷெல்ஃப் லைஃப். So 1 kg fortified rice, this detail is important. In what and all it contains 28 milligram of iron, folic acid 75 to 125 milligram, vitamin B12 0.7 to 125 milligram. இந்த அளவுக்கு வந்துட்டு அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது போக ஜிங்க், விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6 எல்லாத்தையும் கூட ஃபோர்டிஃபிகேஷனில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்டிஃபைட் ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பேக்கெட்டில் ஜூட் பேக்கில் சாக்கு பையில் என்ன போட்டிருக்கோன்னா +F அப்படின்னு ஒரு லோகோ போட்டிருக்கும். அது இல்லாமல் ஃபோர்டிஃபைடு வித் அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 ஃபுல் லைனும் எழுதிருக்கும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இன் ஃபேஸ் ஒன் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், அப்புறம் PM போஷான் இங்கே மட்டுமே கொடுத்தாங்க. ஃபேஸ் 2ல் என்ன பண்ணாங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டுமே கொடுத்தாங்க. ஃபேஸ் 3ல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் கொடுத்தாங்க. ஸோ ஃபேஸ் 1ல் போஷான் ஸ்கீமுக்கு மட்டும், ஃபேஸ் 2ல் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும், ஃபேஸ் 3ல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டனால திரும்ப இதை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொன்னால் 2% ஆஃப் இந்தியாஸ் ஆனுவல் டோட்டல் ஃபுட் சப்சிடி கொடுக்குறாங்க. சப்சிடி அமௌண்ட்டில் வெறும் 2% தான் ஃபோர்டிஃபிகேஷனுக்கு வருது. ஸோ இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் யூஸ் ஆகுது. ஆனால் வந்துட்டு இதோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதனால் இது கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரிக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டெசிஃபரிங் த ப்ரோட்டீன்ஸ் உள்ளார என்ன இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை டெசிஃபர் பண்ணுறத. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா மாலிகுலர் ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ப்ரோட்டீனில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் இது வரைக்கும் இல்லாத புது ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்கும் மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி இஸ் given. Okay, we know that life is not possible without proteins. So we are trying to understand the structure of the protein for many years, but still now we have not done it. So that is why they have given Nobel Prize for this one. David Baker, Demis Hassabis and John Jumper, these 3 people have been given Nobel Prize. Okay, now we'll see what is that. They have created an AI tool called AlphaFold that can predict the structure of protein with high accuracy. Now it uses computational tools to create new proteins also, which are naturally not available. அதெல்லாம் எதுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. Okay, proteins are made of long chains of amino acids, which are amino acids itself. They contain hydrogen, nitrogen, oxygen and also some sulfur. So totally ஒரு 20 விதமான amino acids இருக்கு. 20 types are there. Each have different they combine in different ways to form folds. Now what they do is enzymes. Some proteins are called enzymes. What do enzymes do? Biological process. They speed up the biological process. They act like a catalyst. And apart from that, they also provide structural support to cells and tissues. And some proteins help in immune response. So ஒரு ப்ரோட்டீனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, நிறைய வேலை செய்யுது. Okay, and moreover, it has long been known that the structure of protein determines their functions. ஸோ ப்ரோட்டீன் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அதை வச்சு தான் அதோடைய ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் இட் வாஸ் டிஸ்கவர் தட் இட் இஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தட் டிசைட். ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் கிடையாது, அமினோ ஆசிட்ஸ் எந்த சீக்வென்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதோட வேலை வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அரேஞ்ச் ஆகிட்டு என்ன பண்ணுது, இல் ஃபார்ம் அ fold with 3-dimensional shapes. Now the sequence of amino acids determine the structure of proteins and the structure in turn determines the function. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரக்சர் தான் அதோட என்ன ஃபங்க்ஷன் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஸ்ட்ரக்சர் தான் ஃபங்க்ஷன் சொல்லணும், ஆனால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது எது முடிவு பண்ணும், அமினோ ஆசிட்ஸோட அந்த சீக்வன்ஸ் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now how did they find the sequence or the structure? They used a method called X-ray crystallography and it was a very difficult, laborious process and consumed lot of time as well. Now what they did, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பல வருஷமாக வந்துட்டு இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி யூஸ் பண்ணி நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேட்டாவை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, மெஷின் லேர்னிங்னு கொடுத்துட்டாங்க.
எல்லாம் லேர்ன் பண்ணிச்சு மெஷின். அதை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை படிக்குது. ஓகேவா? ஸோ they created a database containing all these sequences. Now what they did, they found a tool called AlphaFold. ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணுது, இந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்குது. ஓகே, திஸ் AlphaFold tool. And the second process, how the protein is created. இந்த டேட்டா பேஸை வச்சுட்டு இல்லாத புது ப்ரோட்டீன், புது சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி புது ப்ரோட்டீனும் கிரியேட் பண்ணுது. இப்படி இல்லைனா வேற எப்படி ப்ரோட்டீனை கிரியேட் பண்ண அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் a very long process. One can take the evolutionary approach. அதாவது என்னன்னு சொன்னால், protein molecules can be allowed to undergo mutation until they acquire the desired characteristics. ஆனால் என்ன ஆகுமா, வருஷக்கணக்காகுமா ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸை எடுத்து அதை மியூட்டேட் பண்ண விடுறது, தானாக மியூட்டேட் ஆகணும். அதுக்கப்புறம் அதை நம்மளுக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன் கிரியேட் ஆனால் நம்ம எடுத்துக்கிறோம். It will take years. But what is the artificial intelligence this tool is doing now? It takes all the details already available. Protein sequence, நிறைய ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் எடுத்து உள்ளார வச்சுக்குது, லேர்ன் பண்ணி வச்சுக்குது. அதை பலவிதமான கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் பண்ணி பல பர்மியூட்டேஷன்ஸ் போட்டு பார்க்குது. அதுலேருந்து எது வந்து டிசைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்குதோ எடுத்துக்குது. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் வெரி ஃபாஸ்ட். அப்படின்றது தான் இந்த நோபல் பிரைஸ் கிடைச்சதுக்கு காரணம். ஓகே, and that's it with this week's important articles. Apart from listening to this video, please go to the description, download the document, and please try to read it. It will give you more memory about the articles. Okay, thank you, bye bye.